இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த நல்ல தகப்பன், இந்த கால வேளையிலும் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த 6 நாளும் கர்த்தாவே எங்களுக்காக ஓடி ஓடி ஆண்டவரே இன்றைய நாளிலே உம்முடைய சமூகத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே நீர் செய்த எல்லா காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்க போகிறோம். நீங்கள் செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் பாட போகிறோம். ஆண்டவரே, இந்த துதிக்கிற நேரங்களிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கிறதான நேரங்களிலே எந்த விதமான எண்ணங்களும் வராதபடிக்கு, சத்துருவானவன் எந்த காரியங்களையும் போடாதபடிக்கு ஆண்டவரே நீங்களே எங்களுடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. கர்த்தாவே, உம்மை ஆராதிக்க முடியாதபடிக்கு எங்களுடைய இருதயம் கடினமாக இருக்குமானால் ஆண்டவரே, எங்களுக்கு யாருக்கும் விடுதலை கொடுக்க முடியாதபடிக்கு, ஆண்டவரே யாருக்கும் மன்னிப்பு கொடுக்காத முடிக்கு ஆண்டவரே அந்த கசப்புகள் எங்களுடைய இருதயில இருக்குமானால் ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகளை மன்னித்து ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த காலவழியில் எங்களை முழுமையாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மாத்திரம் பார்க்கிறதான இருதயத்தை தரும்படியாக நான் செபிக்கிறேன். கர்த்தா, வருகிறதான நம்முடைய காரியங்களை நீங்கள் பொறுப்படுங்க, வழிநடத்துங்க. எல்லா விதமான காரியங்களும் என் இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் சந்தோஷமாக கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம். இவருடைய சமூகத்திலே ஆண்டவர்களை வைத்திருப்பது அவருடைய கிருபை மாத்திரமே. பாடும் வழியிலே கூட ஒருவர் வாழ்த்தி நீங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக நீங்கள் பாடலாம்.
ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. துதிகன மகிமைக்கு நீர் பாத்திரராக இருக்கிறீர் சுவாமி. இந்த காலை வேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா கனமும் எல்லா புகழும் எல்லா மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நீ சிங்காசனத்தில் வீற்றுக்கு ராஜாவாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ நன்றி 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 சுவாமி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம்.
எல்லா துதிகன மகிமைக்கு நீர் பாத்திரராக இருக்கிறேன். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடையவராக இருக்கிறேன். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜனே. உம்மை போல ஒருவர் இல்லை சுவாமி. நீர் அவ்வளவு அன்பு நிறைந்தவராக இருக்கிறேன். இரக்கமுள்ளவராக இருக்கிறேன். நீர் கிருபை நிறைந்தவராக இருக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி, ஹல்லேலூயா. நன்றி 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 என்று சொல்லுகிறோம் சுவாமி. நீர் எங்கள் தேவனாக இருக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும் வேளையிலே கூட உடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் பாடுவோம். அவரை போல் ஒரு தேவன் இல்லை. அவர் மாத்திரமே எங்களுக்கு ஒரே தேவனாக இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம் சுவாமி. ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி ராஜனே. வந்தால் போதும் சுவாமி, உடைய சூழ்நிலைகள் மாறும், உடைய வியாதிகள் மாறும் ராஜனே. ஓ ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜனே. அப்பா, வியாதிகளோடு போராடும் வேளையில் எங்களுக்கு சுகத்தை கொடுத்து, கண்ணீரோடும் கத்தாவே கவலைகளோடு இருக்கும் வேளையில் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்த தேவனாக இருக்கிற சுவாமி, நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் அப்பா. உம்மால் அன்று எங்களுக்கு விடுதலை இல்லை சுவாமி. வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் வேதனையோடு கண்ணீரோடு கத்தாவே சுவாமி ஆண்டவரே கலங்கி இருக்கும் வேளையிலே சுவாமி நீர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீர் தகப்பனே. நீர் எங்கள் வழக்கரம் பிடித்து எங்களை தாங்கி வழி நடத்துகிற கத்தராக இருக்கிறீர். எப்பொழுதும் உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறபடியா நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி.
உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜனே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே. நீர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. நீருடைய வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்காக நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை மாத்திரமே சுவாமி. உம்முடைய சனமாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இருப்பது உம்முடைய கிருபை மாத்திரமே ராஜனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே. பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் இந்த பாடலை நாங்கள் பாடுவோமாக. ஹல்லேலூயா.
கிருபைக்காக நாங்கள் நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதாக இருந்தபடியா நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜனே. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு மேலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நூலாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா, தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவி சாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். இன்று நான் பைபிளின் கடைசி பகுதிக்கு வருகிறேன். எனக்கு நேர அவகாசம் கிடைச்சால், திரும்ப வந்தால் நான் மிகுதியான பகுதிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபம் இராது. தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். கொஞ்சம் இந்த கடந்த நாட்களிலே, கடந்த ஒரு 6-7 மாத காலங்களிலே நாங்கள் கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்களை குறித்து நான் போகிற சபைகள் எல்லாம், அந்த வகையிலே சபை, இப்போ நான் கொழும்பு சபைகளிலும் ஊழியம் செய்திருக்கிறேன், கிராமத்து சபைகளிலும் ஊழியம் செய்திருக்கிறேன். அதனால் எனக்கு இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியும். சபை, இன்று திருச்சபை என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், ஒரு
சொகுசான இடத்துக்கு திருச்சபை வந்து விட்டது, விசேஷமாக நகர சபைகள். எங்களுக்கு எல்லாம் கைக்கு காலுக்கு இருக்குது. உங்களுக்கு சர்ச்சுக்கு வர்றது பெரிய ஒரு பிரச்சனை இல்லை, பஸ் இருக்குது, பிக்மி இருக்குது. இல்லாட்டி நீங்கள் ரொம்ப பேர் தூரத்தில் இல்லை, சமீபத்தில் இருந்து வாரீங்க, தூரத்துலேருந்து வாரவங்களும் இருக்கலாம். அதனால் இன்றைக்கி சபைக்கு என்ன இல்லை, ஆத்துமாதாய பாரம் இல்லை, சுவிசேஷ ஊழியத்தை குறித்த ஒரு வாஞ்சை இல்லை, ஏதோ மனம் போன போக்கிலே போய்கொண்டு இருக்கிறோம். அப்போ சபை, திருச்சபை இன்னைக்கு விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய திருச்சபை விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது ஒரு பக்கம். மற்றது, நாங்கள் கிளைமேக்ஸை பார்க்க மறந்து விட்டோம். இது பைபிளுடைய கிளைமேக்ஸ். இப்போ நான் வாசித்த வசனம் இது பரலோகத்தில் நடக்கிற காரியம், பூமியில் இல்லை. அதுதான் சொல்றது, பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு. இது தான் மனிதனுடைய சரித்திரத்தின் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் என்ன சொன்னா, உச்சகட்டம். நாங்கள் ஒரு நாளைக்கு மறிச்ச பிறகு பரலோகத்துக்கு போகும் பொழுது நாங்கள் காணப்போகின்ற காட்சி இது. இந்த கிளைமேக்ஸுக்கு வருவதற்கு முன்பதாக நான் கொஞ்சம் ஆரம்பத்திலிருந்து வாரேன். டைம் இருக்கு நினைக்கிறேன். ஆரம்பத்திலிருந்து வாரேன், நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எங்களுக்கு தெரியும். எங்களை மெயின் சர்ச் தமிழ் சபை நல்ல பைபிளில் நாலேஜ் உள்ள ஒரு சபை. கிட்டத்தில் எக்ஸிபிஷன் எல்லாம் வச்சிங்க ஆதியாகம புத்தகத்தில், இல்லையா? அதனால் நீங்கள் ரொம்ப கெட்டிக்கார ஒரு சபை. ஆதியாகம புத்தகத்தில் ஆண்டவர் மனிதனையும் உலகத்தில் எல்லா காரியங்களையும் படைத்து விட்டு தேவன் அதை எப்படி கண்டார்? நல்லது என்று கண்டார். மிருகங்களையும் அப்படித்தான் கண்டார், மனிதனையும் படைத்து விட்டு தேவன் படைத்த எல்லாவற்றையும் தேவன் நல்லது என்று கண்டார். சரியா? அதுக்கிடையில் என்ன ஆச்சு? 3ஆம் அதிகாரமாக்குள்ள என்ன ஆச்சு? 3ஆம் அதிகாரமாக்குள்ள பாவம் வந்துச்சு. பாவம் வந்து மனிதனுடைய தன்மை என்ன செய்தது? பாவம் வந்து மனிதனுடைய நல்ல தன்மையை குழப்பி போட்டது. இதை நாங்கள் வாசிக்கத்தான் வேண்டும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், சரியா? 5ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு என்ன செய்தார்? தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்குறதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. இப்போ இது எத்தனையாம் அதிகாரம்? ஆதியாகமம் முதல் 2 அதிகாரத்தில் நல்லது என்று கண்ட தேவன் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்த பொழுது நான் ஏன் இந்த மனுஷனை படைத்தேன் என்று தேவன் கவலைப்படுகிறார். காரணம் அதே வசனம் சொல்லுது, மனிதனுடைய நினைவுகள் நித்தம் நித்தம் பொல்லாத நினைவுகளாக இருந்தது. நாங்கள் நினைச்சதுக்கு நாங்கள் நல்லவங்க இல்லை. அதான் உண்மையான கதை. நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் நல்லவங்க, ஆனால் உண்மையிலே நாங்கள் நல்லவங்க இல்லை, நாங்கள் கெட்டவங்க. என்கிற நினைவுகள் பொல்லாததாக இருக்கிறது. ஆண்டவர் பார்த்தால் ஆதாம் இந்த பூமியில் 930 வருஷம் வாழ்ந்தார். நிறையா, ஒரு தலைமுறைக்கு 100 எடுத்தாலும் 9 தலைமுறை. அதான் எத்தனை தலைமுறை பார்த்தாரு? 9 தலைமுறை. 100ன்னு கணக்கு பார்த்தா 930 வயசு. ஆண்டவர் பார்த்தார், இவன் பாவம் செய்து இவனுடைய நினைவுகள் ரொம்ப பொல்லாததா இருக்கு. இவன் எப்போ பார்த்தாலும் தீமையை யோசிச்சு கொண்டிருக்கிறான். இவன் ஏதேன் தோட்டத்தில் இன்னொரு மரம் இருந்துச்சு, நன்மை தீமை அறியத்தக்க மரம் வந்து ஜீவ விருட்சம். அதான் கிளைமேக்ஸில் பார்க்குறோம். ஜீவ விருட்சத்துக்கு போக விடல, உடனே ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே போட்டாரு. காரணம், இவன் பாவத்தோடு போய் ஜீவ விருட்சத்தில் சாப்பிட்டா இவன் சதா காலமும் என்னவா இருக்க போறான்? பாவியா வாழ போறான். ஆண்டவர் பார்த்தா
நீ 900 சொச்சம் வாழ்ந்தீங்கன்னா இந்த பாவத்தோட பூமி தாங்காது, பூமி தாங்காது. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அப்படியே குறைச்சி 3ஆம் வசனம் சொல்லுது, நான் என் ஆவி என்றுக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானே. 900 எங்க கொண்டு வந்தார் ஆண்டவர்? 120க்கு கொண்டு வந்தார். இப்ப மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 120. மோசேலாம் 120 வாழ்ந்தார். சங்கீதத்துக்கு வரும் பொழுது, மோசேயுடைய காலத்துக்கு வரும் பொழுது வாசிக்க தேவையில்ல, ஆனால் சங்கீதம் 90களை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பார்த்தா 120 கொடுத்து இவன் நல்லவனா மாறினான். இல்லை, 120 இவனுக்கு கூட, இன்னும் குறைப்போம். எவ்வளோ குறைச்சார்? சங்கீதம் 90ல் 70 ஆயுசு நாட்கள் 70, போனஸ் 10, 80. அப்போ இன்னைக்கு யாராவது 70னா நீங்க வாழ்ந்துட்டீங்க, 80னா நீங்க போனஸ். யார் இங்கே இல்லை இல்லையா? இருக்கிறீங்களா 80க்கு மேற்பட்டவங்க? அப்படி எனக்கு தெரியுது. யாராவது 80 வயசுக்கு மேலே இருப்பீங்களா இருந்தா போனஸ் அவளுக்கு. அப்ப 80க்கு மேல போனஸ். ஆனா இன்னைக்கு போற போக்க பார்த்தா நாங்க 70 தாண்டுவோமா தெரியாது. இருக்கிற நோய்கள், இருக்கிற சுகாதார பிரச்சனைகளை பார்க்கப்பட நஞ்சு சாப்பிட்றபடி, ஐ மீன் டாக்ஸின், நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் டாக்ஸின் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு 50 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்துட்டாலே ஒரு பெரிய விஷயமாக கணிப்பிடப்படுகிறது. மனுஷனுடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் குறைச்சி போட்டார். காரணம் என்ன? அவன் தேவனை விட்டு தன் பிழையான வாழ்க்கையில அவன் போக ஆரம்பித்தபடியினால. சங்கீதம் 14 3 முதல் வசனங்களை பாருங்க. சங்கீதம் 14 முதல் 3 வசனம். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரிகைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார். எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வந்து பார்த்தாராம், இந்த பூமியில நல்லவர்கள் இருப்பார்களா? இந்த பூமியில யார் இல்லை? நல்லவர்கள் இல்லை. மனிதன் பாவத்தினாலே, பாவம் அவனை கீழ் நோக்கி இழுப்பதனாலே அவனுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகி மனம் போன போக்கிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு உலக நடப்புகளை பார்க்கும் பொழுது, செய்திகளிலே வாசிக்கும் பொழுது, மனிதன் மிருகத்தனமாக வாழக்கூடியவனாக வாழ்ந்து மாறிவிட்டான். இன்னைக்கு இந்த உலகத்துக்கு என்ன தேவை? தொழில்நுட்பம் வந்துட்டு இந்த உலகத்துக்கு என்ன தேவை தெரியுமா? சுவிசேஷம் தேவை. இயேசுவை மக்கள் அறிய தேவை. சுவிசேஷம் அறியும் பொழுது ஒரு பொல்லாத மனிதன் தானும் கர்த்தருடைய வார்த்தையினாலே தொடப்படும் பொழுது அவனுடைய உணர்வுகள் மாறும். ஒரு கெட்ட மனிதனையும் நல்ல மனிதனாக மாற்றக்கூடிய வல்லமை சுவிசேஷத்துக்கு. இந்த மாதம் லென்த் நாட்கள், சிலுவை நாட்களை கொண்டாடும், மற்றது உயிர்த்தெழுத ஞாயிறை கொண்டாடுகிற மாதத்தில் இயேசுவின் பிறப்பை, மன்னிக்கவும், இயேசுவின் மரணத்தை, இயேசுவின் சிலுவையை நினைவு கூறுகிற கொண்டாடுகிற இந்த மாதத்திலே நாங்கள் சிலுவையை கொண்டாடத்தக்கதாக. காரணம், சிலுவை இல்லாமல் இந்த மனிதனுக்கு, இந்த நாங்கள் பேசக்கூடிய இந்த மனிதனுடைய நினைவுகள் பொல்லாததா இருக்கு. ஆண்டவர் அவருடைய ஆயுசு நாட்களை குறைத்து போட்டார். ஏன் குறைச்சு போட்டார்? ஆண்டவர் பார்த்தார், நீ உனக்கு ரொம்ப வருஷம் இந்த பூமியில உன்னை வைக்க நீ தகுதி இல்லை, சீக்கிரமாக நீ மரித்து போக வேண்டும். ஆகவே இன்னும் நான் உயிரோடு இருக்கிற நாங்கள் கர்த்தருக்கு நன்றியாக இருப்போம், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கைக்காக. இதுதான்
சின்ன ஒரு பின்னணி. இப்போ நான் வாரேன் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் வசனத்துக்கு. அப்ப பின்னணி, ஆண்டவர் நல்ல உலகத்தை படைச்சார், மனிதனோ கெட்டு போனான், பாவத்தில் வீழ்ந்தான், அவனுடைய நினைவுகள் மிகவும் மோசமாக விட்டது. ஆண்டவர் ஆயுசு நாட்களை குறைத்து போட்டார். குறைத்து போட்டு சொன்னார், நீ ரொம்ப நாள் உன்னை நான் பூமியில ரொம்ப நாள் உன்னை நான் வைக்க போறதில்லை, 70-80 வருஷத்துல நீ மரணத்துக்கு நீ முகம் கொடுக்க வேண்டும் என்பதாக. அப்ப இந்த மரணத்துக்கு பிறகு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள, நாங்க அடக்க ஆராதனைகளை பாடுவோம், ஜோதி தோன்றும் ஓர் தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். பரலோகத்துக்கு போன ஒரு ஊழியக்காரன் சொன்னாரு, மரணம் என்பது நீங்க உங்களோட விலாசத்தை மாத்துவது. என்ன செய்யுது? உங்களோட விலாசத்தை மாற்றுறது. மறிச்ச பிறகு உங்களோட கதை முடிந்து விடவில்லை, உங்களோட விலாசம் மாறுது. இங்க எங்கேயாவது ஒரு கொழும்புல எங்கேயாவது ஒரு லேன்ல இருந்தீங்கன்னா இருந்தா, மறிச்ச பிறகு பரலோகத்துல எங்கேயாவது ஒரு லேன்ல இருக்க போறீங்க. 3ஆம் கோவுக்கு தெரு பரலோகம் எங்கேயோ இருக்க போறீங்க. யுவாதே எங்களோட ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. மறித்து போவது என்னமோ சரீரம் தான். அது எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் அடக்கம் பண்ணும் போது சொல்லுகிற நல்ல செய்தி அதுதான். சரீரம் தான் மண்ணுக்கு போவதே தவிர இந்த ஆத்துமா இங்க கண்ணை மூடின அடுத்த நிமிஷமே அந்த ஆத்துமா கண்ணை திறக்குது. அந்த ஆத்துமாவுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதல் கொடுக்கிறார். அது பளிங்கை போல தெளிவான நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் இங்க கஷ்டப்பட்டு இங்க பாடுபட்டு ஆண்டவர்கள் ஆத்துமாவுக்கு ஒரு ஓய்வை கொடுத்து பரலோகத்துக்கு இந்த பரலோக நிச்சயம்தான் எங்கள நிறைய பேருக்கு தேவைப்படுகிறது. அதுதான் நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப நாங்க அந்த அழகான முடிவை நோக்கி போவதற்கு கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த பரலோகத்துக்கு நாங்கள் போய் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பூமியில் எங்களை கர்த்தர் பக்குவப்படுத்துகிறார். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். பாத்தீங்களா, கிளைமேக்ஸ்ல வருது. இந்த ஜீவ விருட்சம் இதுக்கு முதல் எங்க இருந்துச்சு? பைபிள்ல ஆதியாகமத்துல இருந்துச்சு. அங்க ஆண்டவர் போக விட்டாரா மனுஷனை? போக விட. இப்ப என்ன சொல்றாரு? இப்ப ஆண்டவர் அக்சஸ் கொடுக்கிறார், உங்களுக்கு அக்சஸ் கொடுக்கிறாரு. இப்ப நீ பரலோகத்துக்கு வந்து விட்டாய், இப்பொழுது உனக்குள்ளே பாவம் இல்லை, இனி நீ ஜீவ விருட்சத்துக்கு போகலாம். ஜீவ விருட்சம் உனக்கு ஓப்பன். நீ வந்து கனிகளை கொடுக்கும் மரம், கனிகளை கொடுக்கும், மாதம் தோறும் தன் கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிற ஜீவ விருட்சம். அதுக்கு இன்னொரு இன்டர்பிரேஷன் இருக்கு. பரலோகத்துக்கு போறதுக்கு முதல்ல பூமியிலே ஜீவ விருட்சமாக பரிசுத்த ஆவியானவருடைய தொழுதலை அனுபவித்து என நாங்கள் பூமியிலும் கனி கொடுக்க வேண்டியவர்களாக இருப்பதனாலே அந்த கனிகள் மற்றவர்களுக்கு ஆரோக்கியத்துக்கு அடுத்த கனிகளாக இருக்க வேண்டும் என்பதனாலே ஜனங்களுக்கு பிரயோஜனம். இன்னொரு வார்த்தை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா, உங்களோடு யாராவது பேசுனா அவங்க சொல்லணும், இவரோட பேசுனா மனசுக்கு ஆறுதலா இருக்கு. சிம்பிளா சொல்ல போனா, உங்களை பார்த்தா யாராவது சொல்லணும், உங்களை பார்த்தா நல்லா இருக்கு அப்படி சொல்ல வேண்டும். யாரு? உங்களோட பக்கத்து வீட்டுக்காரவங்க, யாரு? உங்களோட வேலை செய்யறவங்க. அது தான் சர்ச்சில் இருக்கிறவங்கள. சர்ச்சில் இருக்கிறவங்களை பத்தி என்ன சொல்றாங்கிறது ஒரு பக்கம் போடுங்க. வெளியில உங்களை பத்தி என்ன சொல்றாங்க? ஏன்னா அவங்க தானே உங்களை காண்றாங்க, கனியும் அங்கத்தான் காண்றாங்க. நீங்க ஜெபிக்கிறீங்களா? அந்த கனி கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த பூமியிலே நாங்கள் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஆரோக்கியத்துக்கு அடுத்த யாராவது சொல்ல வேணும், உங்களோடு சந்தித்தால், உங்களோடு ஐக்கியப்பட்டால் அவங்க சொல்லணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஆறுதலா இருக்கு. உங்களோட 2 வார்த்தை பேசி விட்டு போனால் எனக்கு ஆரோக்கியம். காரணம், கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கைக்கு மேலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன வாழ்க்கை? கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஏன்னா வெளிப்படுத்தின சுவிசேஷத்துக்கு நிறைய
இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது. சரி, நான் சொல்கிறது இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன். அங்கே ஆரோக்கியம் உண்டு, உங்களோட நோய்களுக்கு அங்கே சுகம் உண்டு. நோய்கள் வரும், சுகமாகும், திரும்ப நோய்கள் வரும், சுகமாகும். சில வேளை சிலர் சொல்லுவாங்க, நான் மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறேன், மற்றவங்களுக்கெல்லாம் நோய் சுகமாகுது, ஆனால் என்னுடைய நோய் சுகமாகுதில்லை. அப்படியும் நடக்கும். அது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு முள்ளாக இருக்கலாம், அவளுக்கு கொடுத்த மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு பெருமை வரலாம், பெருமை வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு முள் இருக்கலாம். மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபிச்சா அவங்களுக்கு அற்புதம் நடக்குது, உங்களுக்கு அற்புதம் நடக்குதில்லை இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். 3வது வசனம், இனி ஒரு சாபம் இராது. இந்த பூமி பாவத்தினாலே சபிக்கப்பட்டது. இந்த பூமி என்னது? சபிக்கப்பட்டது. பூமியில என்ன இருக்கு? சாபம் இருக்கு. எங்களோட மக்கள் வாயில என்ன இருக்கு? லேசில் கோவம் வந்தா இல்லாடி எங்களோட ஆக்கள வாயில என்ன இருக்கு? ஆசீர்வதிப்பாங்களா சபிப்பாங்களா? லேசில் சபிப்பார்கள். கோபம் வந்தா சபிப்பார்கள். சாபம் எங்களோட கல்ச்சர்ல இருக்கு. சபிப்போம், நாங்க மற்றவங்களை சபிப்போம், நீ நல்லாவே இருக்கக்கூடாது, சபிப்போம். அப்ப எங்களோட வாயிலையும் சாபம், அதனால் எங்களோட வாழ்க்கையிலும் சாபம். சிலர் சரி பயம், யாராவது சபிச்சுட்டாங்கன்னா சரியான பயம். ஐயோ, இது எனக்கு என்ன செய்யும், இது எனக்கு பாதிச்சிருமா, இவர் இப்படி என்னை சபிச்சிட்டாரு, பாதிச்சிருமா, இன்றைக்கு நீ சைக்கிளில் போகல, இந்த சைக்கிள் முட்டி இன்னி சாகத்தான் போகிறேன். இப்போ நீங்கள் சைக்கிள் எடுக்கும்போது உங்கள் மைண்டில் இது வேலை செய்யும். அன்றைக்கு பார்த்து உங்களுக்கு ஒரு பச்சொண்டு போயிடுச்சுன்னா, ஆக்சிடென்டா உங்களோட சைக்கிள் ஒரு பச்சொண்டு போயிருச்சுன்னா உங்களுக்கு மைண்ட், இவங்க சொன்னனால இன்றைக்கி என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி சைக்கிளில் ஒரு பச் போயிருச்சுன்னு நீங்கள் அந்த யாரோ உங்களை சபிச்சதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கனெக்ட் பண்ணுவீங்க. ஆனால் இப்படி ஒன்று இருக்குது, காரணம் இல்லாமல் யாராவது உங்களை சபித்தா அது உங்களை ஒன்றும் செய்யாது. இனி ஒன்று, கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் அக்கினி மதில் எங்களுக்கு மேலாக போட்டிருக்கிறதுனால சாபங்கள் எங்களுக்கு செல்லுபடி ஆகாது. சாபம் பயப்படாதீங்க, அதே நேரம் யாரையும் சபிக்காதீங்க. சில வேளை ரிட்டர்ன் வரலாம். அதனால யார் அந்த சொல்லுவாங்க, அடுத்தவனுக்கு வெற்ற குழியில தான் விழுவுங்கிற மாதிரி யாரையும் சபிக்காதீங்க. ஏன்னா பூமி சபிக்கப்பட்டு இருக்கு, பூமியில சாபம் இருக்கு. அதனால தான் மனிதன் வியாதியும் பிரச்சனைகளுக்குள்ள வாழுகிறான். பரலோகத்துக்கு போன பிறகு சாபத்துக்கு அங்க இடமில்லை. இனி சாபம் இராது. தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அங்கே இருக்கிறபடியே, லார்ட்ஷிப், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தில் இருப்பதனாலே உங்களுக்கு சாபம் எல்லாம், இந்த பூமிக்கு அடுத்த சாபங்கள் எல்லாம் நிறைவு பெற்று விடும். 4வது வசனம் ரொம்ப முக்கியம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். இந்த ஊழியக்காரர், நான் போன மாசத்துக்கு முந்தின மாசம் ஞாபகம் எப்படியோ இந்த கொரிந்தியர் புத்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னேன் உங்களுக்கு, உடன் வேலையாட்கள் என்று சொல்லி ஊழியக்காரன். இதுலேயும் கிட்டத்தட்ட அந்த அர்த்தத்தை கொடுக்கிறது. அவருடைய ஊழியக்காரர், அவருடைய ஊழியக்காரர் அதாவது ஊழியர் செய்கிறவருடைய பிள்ளைகள் பூமியிலே மட்டும் சேவிப்பது கிடையாதாம், பரலோகத்திலையும் அவரை சேவிப்பார்கள். எத்தனை பேர் விருப்பம் ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு? எல்லாட கை இப்படித்தான் வருது, இப்பதான் இப்படி வருது. பூமியில சேவிக்கிறதும் நல்லது தான். பூமியில கொஞ்சம் போட்டி பொறாமையும் இருக்குதான், அதையும் சொல்லணுமே. சேவிக்க சொன்னா போட்டி பொறாமைகளும் இருக்கு, சபைகளுக்குள்ள இருக்கு. ஆனா பரலோகத்துல அதெல்லாம் கிடையாது. அங்க யாரும் உங்களை வெட்ட முடியாது, யாரும் உங்க இடத்தை பிடிக்க முடியாது, யாரும் உங்க ஊழியத்துக்கு தடையாக வர முடியாது. கர்த்தர் அழைச்ச ஊழியத்தில் நீங்க தொடர்ந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்வீர்கள். அப்ப ஊழியம் செய்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு வார்த்தையாக இருக்கட்டும். பூமியிலே உங்களுக்கு ஊழியத்திலே உபத்திரவங்கள் இருக்கலாம், ஆனா பரலோகத்தில் நீங்க இங்க என்ன செஞ்சீங்களோ ஒருவேளை அதை விட ஒரு படி மேலே நீங்கள் கர்த்தருக்காக சேவிக்க முடியும். கர்த்தருக்காக நீங்க சேவிக்க முடியும், கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க முடியும். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்ஸ், அந்த சமூகம் உங்களை சுற்றி இருக்கும். இந்த 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 பரலோக அனுபவம் நீங்கள் பூமியிலையும் பெற முடியும்,
ஆனால் பரலோகத்தில் இது ரொம்பவும் தத்ரூபமாக நீங்கள் இன்னொரு முக்கியமான வசனம், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் பொறித்திருக்கும். எங்களுடைய நெற்றி, இன்னைக்கு அநேக பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்கிறார்கள் தான், அதனால சொல்றேன். இந்த இன்விசிபிளா ஆண்டவருடைய நாமம் எங்கள் நெற்றியில் எழுதப்படும். இன்விசிபிள்னா அது பார்க்க தெரியாது, ஆனால் ஆண்டவருடைய நாமம் எங்கள் நெற்றியில் பொறிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் மேக்கப் போடுறாங்க, நிறைய மேக்கப். மேடை வந்து ஒரு ஷோ மாதிரி போயிடுச்சு, புல்பிட் போடுங்க, அது உங்கள் விருப்பம். சிலர் தங்களை உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து அலங்கரித்தும் கொள்வார்கள். சர்ச்சுக்கு வந்தால் இருக்காது, ஃபங்க்ஷனுக்கு போனால் இருக்கும், ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. எங்களோட சரீரத்தில், நெற்றியோ சரீரத்திலையோ நாங்கள் வேறு ஏதாவது அடையாளங்களை போட்டுக்கொள்ளும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்காது. தேவனுடைய ஊழியத்துக்கு நீங்க மேடைக்கு வரும் பொழுது சபை பார்க்கிறது நீங்க எவ்வளவு பவுடர் போட்டிருக்கிறீங்க என்பது அல்ல, நீங்க எவ்வளவு உங்களை அலங்கரிச்சு கொண்டீங்க என்பது அல்ல. கர்த்தர் பார்ப்பது உங்கள் நறுங்குண்ட இருதயம். சர்ச் வந்து ஃபேஷன் ஷோ போடுற இடம் அல்ல. துக்ககரமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களோட பவுசை காட்டுறது சபையில தான். கூடாது. as long as நீட்டா அண்ட் சிம்பிளா சர்ச்சஸுக்கு வாங்க, ஷோ இல்லை. கர்த்தருடைய வீட்டுக்கு சுத்தமா வாங்க, இருக்கிறத நீட்டா வாங்க. ஆனா இது 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 ஃபேஷன் காட்டுற இடம் இல்லை. அது மட்டும் இல்லை, இதுல இன்னொரு அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், யாத்ராம புத்தகத்தில் அது நெற்றி இல்லை, ஆனாலும் அது ஒரு அடையாளம். யாத்ராம புத்தகத்தில் இந்த மரணத்தின் தூதன் எகிப்தை சங்காரம் பண்ண போக கொள்ள ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆட்டுக்குட்டியை கொன்று பஸ்கா கொண்டாட சொன்னார் இல்லையா? பஸ்கா கொண்டாடிட்டு என்ன செய்ய சொன்னார்? ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை நிலப்படியில பூச சொன்னார். அப்ப நைட்ல யாரு வந்தது? எகிப்துக்கு மேலாக மரணத்தின் தூதன். அவன் அந்த ரத்தத்தின் அடையாளத்தை பார்த்து வீட்டுக்குள்ள போனானா? ஆனா அது அடையாளம். அதனாலே என்னமோ இன்னைக்கு கிறிஸ்தவ வீடுகளில் நிறைய பைபிள் வசனங்களை ஒட்டுறாங்க. பரவாயில்ல, அது ஒட்டுங்க. நிறைய ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, வசனங்கள் ஒட்டுறாங்க. ஆனால் கர்த்தருக்குள் இல்லை இல்லாமல் நீங்கள் ஒட்டுற ஸ்டிக்கர்னால உங்களுக்கு பாதுகாப்பு வராது. கர்த்தருக்குள்ள இருந்துட்டு வசனத்தை போட்டால் தான் பாதுகாப்பு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பிசாசுக்கு தெரியும் உங்களுக்கு மேலாக ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கிறது. யாருக்கு தெரியும்? பிசாசு. அப்ப அவன் உங்களை தொந்தரவு பண்ண வரக்குள்ள அவன் விலகி போவான். இது ஆண்களுக்கும் பொருத்தம், எல்லாருக்கும் பொருத்தம். தங்கள் சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமான ஆலயமாக பயன்படுத்த வேண்டும் என்று கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு. அதிகமான உலக போஷு ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆகாது. நீங்க என்னோட கோவிச்சாலும் பரவாயில்ல, உள்ளதை நான் சொல்ல வேண்டும். தேவ சமூகத்தில் ஜெபமும் தேவ பயமும் தான் இருக்க வேண்டும். மேடைக்கு ஏறும் பொழுது தேவ பயம். சில சபைகளில் சிறுப்பை கழட்டிட்டு ஏறுவாங்க, வாசல்லே சிறுப்பை கழட்டிட்டு வருவாங்க. சில சபைகள் பெண்கள் முக்காடு போட்டுக்கொள்வார்கள், சில பேர் போட்டுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் தேவ சமூகத்தில் பயம் பக்தி இருக்க வேண்டும். அதனால உங்களை அலங்கரிச்சு கொள்வதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா உங்க நெற்றி கர்த்தராலே நாமும் பொறிக்கப்பட்டது. அதனால இந்த நெற்றி forehead, ரைட், இந்த நெற்றி forehead இதை ரொம்ப பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ள அழைக்கப்படும். அங்கே ராக்காலம் இராது. பரலோகத்தில் லைட்ஸ் தேவைப்படாது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அங்கே வேண்டுவதில்லை. காரணம், கர்த்தரே அவர்களுக்கு பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் ஆண்டவரை அரசாளுவார்கள். இது இந்த செய்தியின் பகுதி 1. நான் இன்னொரு நாளைக்கு வந்தால் பகுதி 2, 3 இருக்கு, சொல்லித்தார். இந்த காலை பொழுதிலே இந்த 5 வசனங்களை சுருக்கினால் இன்னைக்கு செய்தி உங்களுக்கு என்னத்தை பேசுகிறது? நான் சுருக்கி சொல்றேன். நம்பர் 1,
மனிதன் பாவத்தில் இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விழுந்து போனான். மனிதனுடைய நினைவுகள் பொல்லாததாக மாறினது. அதனால ஆண்டவர் ஆயுசை குறைத்து போட்டார். ஆனாலும் அவர் இரக்கம் உள்ளவர். ஆயுசை குறைச்சு போட்டாலும் ஜீவ விருட்சத்தில் இருந்து அவனை தள்ளி போட்டாலும் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையிலே மரித்தார். சிலுவையிலே மரித்து எங்கள் பாவத்தில் இருந்து எங்களை விடுதலை செய்தார். நீங்க சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஆனா நீங்க இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆச்சரியமா இருக்கு அப்படி சொல்லலாம். நீங்க சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஆனால் நீங்க இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஞானஸ்தானம் வந்து வெளிப்புறமான ஒரு அடையாளம் மாத்திரமே. சிலவங்க இன்னும் ரட்சிப்புன்னா என்னன்னே தெரியாம இருக்கலாம். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? எங்க அம்மா அப்பா காலத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? சின்ன காலத்துல இருந்து சண்டே ஸ்கூல் போனேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரட்சிப்பின் பதில்கள் அல்ல. ரட்சிப்பு என்பது என்னைக்கு நீங்க ஒரு பாவி என்பதை உணர்ந்தீர்களோ, என்னைக்கு புல்பிட்டிலேயோ ஜெப கூட்டத்திலேயோ ஆண்டவர் சமூகத்தில் வந்து அறிக்கையிட்டீங்களோ நான் ஒரு பாவி, என்னைக்கு நீங்க அந்த கன்ஃபெஷனை செய்தீங்களோ அதுதான் உங்களோட ரட்சிப்பு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லை. அதனால் அந்த மரணத்தை குறித்து ஒரு பயம். யாருக்கெல்லாம் மரண பயம் இருக்கோ உங்களோட ரட்சிப்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தருக்குள்ள இருக்கிறவன் மரணத்துக்கு பயப்படவே மாட்டான். இப்போ கூப்பிட்டாலும் அவன் ரெடியாக தான் இருப்பான் இல்லை? ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் ப்ரொமோஷன். இங்கே கஷ்டப்படுறதுக்கு அங்கே போகிறது எவ்வளோ நல்லா. ஆனால் சிலர் உங்களுக்கு மரண பயம், எனக்கு ஏதாவது ஆகிருமோன்னு நினச்சிங்களா இருந்தால் உங்களோட ரட்சிப்பை திரும்பி பாருங்க. அப்படி பயப்பட முடியாது கிறிஸ்தவர்கள். ஏன்னா அவன் மரணத்தை ஆசையாக கண்ணோக்குவான். ஏன்னா பரலோகம் தானே எங்களோட இலக்கு. அதுக்கு போக ஏன் பயப்படுவான்? ஆயத்தம் இல்லாடித்தான் பயம். ஆகவே இந்த காலை பொழுதிலே நீங்க ஒரு விசை உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்களோட லைஃப்ல இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? அப்படி இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு மனம் திரும்புங்க. செய்தியின் அழைப்பு மனம் திரும்புவது. மனம் திரும்பி நாட்கள் கொஞ்சமாக இருப்பதனாலே கர்த்தருடைய வேலையை அதிகமாக செய்து ஆத்துமாதாயம் செய்வோம். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார்.
சத்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குவே என்னை உருவாக்குவே உருவாக்குவே என்னை உருவாக்குவே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குவே என்னை உருவாக்குவே உருவாக்குவே என்னை உருவாக்குவே நான் வாழ்கிறேன் வளைந்திடும் உம் சித்தமோ உமக்காகவே நான் வாழ்கிறேன் வளைந்திடும் உம் சித்தமோ எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே 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 ஊரியந்தல பலபாரியந்தல பல ஷிகல பலரியந்தல பலபாரியந்த ஊரியந்தல பலபலபாரியந்தல ஓ நன்றி சுவாமி. இந்த காலை பொழுதிலே எங்கள் உள்ளத்தை கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு தண்ணீரை வார்ப்பதைப் போல வார்ப்போம். உங்கள் உள்ளத்தின் குமுறல்கள், உங்கள் உள்ளத்தின் தேவைகள், உணர்வுகள் என்னவோ எல்லாவற்றையும் ஒரு புறம் வைத்து விடுங்கள். அவர் உங்களை அழைத்தவர், அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தவர், தம்முடைய காருண்யத்தினால் உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர். இந்த காலை பொழுதிலே யாராவது வியாதியோடு இருப்பீங்களாக இருந்தால் இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய வியாதி இருக்கிற ஸ்தானத்திலே கையை வைத்துக் கொள்ளலாம், அல்லது உங்கள் தலையிலே கையை வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு தேவனுடைய சுகம் இந்த காலை பொழுதிலே தேவையாக இருந்தால் நான் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். சுவாமி, இந்த காலை பொழுதிலே விசேஷமாக வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த வியாதி இருக்கிற ஸ்தானத்தை தொடும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே எப்பேற்பட்ட கொடிய வியாதியாக இருந்தாலும் அவர்கள் சரீரங்களை விட்டு இப்பொழுது அந்த வியாதி வெளியேறும்படி ஜெபிக்கிறோம். வியாதிக்கு விரோதமாக
உடைய அதிகாரத்தை பாவிக்கிறோம் சுவாமி. உடைய வல்லமையை பாவிக்கிறோம். உடைய அற்புத கரத்தை பாவிக்கிறோம். தேவ பிரசன்னம் இப்பொழுது வல்லமையோடு உடைய பிள்ளைகளுக்கு மேலாக இறங்குவதாக. யார் எல்லாரும் தாகத்தோடு இருக்கிறீங்களோ பரலோகத்துக்கு நேராக உங்கள் 2 கரங்களையும் உயர்த்தி, பரலோகத்துக்கு நேராக 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். சொல்லுங்க, ஐ ரிசீவ். நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் சுவாமி, நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். சுகத்தை மாத்திரமல்ல, விடுதலையை நான் பெற்றுக்கொள்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். உம்முடைய தொடுதலை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஓ கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்படுவதனாலே ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களோடு இடைப்படுகிற கர்த்தராக, தேவாதி தேவனாக இருக்கிறவரே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. இறுதியாக வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். ஆத்தும பாரத்தை தாரும் ஐயா. லலலா லலலா பாடுவோமா? வாழ்ந்தாலும் உம்மோடு தான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். ஆத்தும பாரத்தை தாரும் ஐயா, அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் ஐயா. ஆத்தும பாரத்தை தாரும் ஐயா, அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் ஐயா. வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். உம்மை போல் என்னை மாற்றும் ஐயா, உமக்காக என்னை தந்தேன் ஐயா. உம்மை போல் என்னை மாற்றும் ஐயா, உமக்காக என்னை தந்தேன் ஐயா. வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். ஹல்லேலூயா சுவாமி. இந்த காலை பொழுதிலே உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தின் அடிமனதோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் அற்புதமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்களை அதிகமாகவும் கிருபையாகவும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, செபிக்க, உம்மை துதிக்க, உம்முடைய வார்த்தையை தியானிக்க நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நினத்தையும் கொழுப்பையும் சாப்பிட்டது போல உம்முடைய சமூகம் எங்களுக்கு திருப்தியை கொடுக்கிறது சுவாமி. இதோ இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். சிறியவர் முதல் பெரியவர் வரை இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது சந்தோஷத்தோடும்
சமாதானத்தோடும் போவார்களாக. இந்த வாரம் இவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாரமாக அமைத்து கொடும் சுவாமி. விசேஷமாக நீர் வெளிப்படுத்தியதைப் போல ஆபத்துக்களுக்கும் பழிப்பாவங்களுக்கும் வழிவிலக்கி எல்லோரும் க்ஷேமமாக வாழ்வதற்கு இரக்கம் பாராட்டும் சுவாமி. மீண்டும் இவர்கள் அடுத்த வாரம் சந்திக்கும் மட்டும் தேவனுடைய கரத்தினால் ஆலயத்தின் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைத்துக் கொள்வீராக. எல்லா துதிகன மகிமை அருள்நாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கே கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இதோடு சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமேன். நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.